உள்ள வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். எங்களுடைய இயக்குனரும் என்னோடய ஹீரோயின் வந்து நேராக கேள்வி பதிலுக்கு போகலான்னு சொன்னதுனால ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வழக்கமாக உங்கள்கிட்ட பேசின ஒரு பழக்கத்தில் சரி நான் முதல்ல பேச ஆரம்பிச்சுட்டு அப்புறம் கேள்வி பதிலுக்கு போயிடலாம் தான். எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இந்த படம் ஆரம்பிக்கிறதே ஒரு நிறைய சண்டை சச்சரவுகளுக்கு நடுவில் தான் இந்த படம் முதல்ல தொடங்கினது. முதல்ல அந்த இயக்குனரும் இந்த நடிகரும் ஒன்று சேர அந்த விஷயம் தொடங்கினது வந்து எங்களுக்கே எதிர்பார்க்கல. நானும் என்றைக்குமே இவரோட வேலை செய்யக்கூடாதுன்னு இருந்து, அவரும் என்னோட வேலை செய்யக்கூடாதுன்னு இருந்து, அதுக்கப்புறம் அவர் ரொம்ப சாதாரணமான ஏன்னா ரெண்டு பேருக்கும் பெருசாக தனிப்பட்ட முறையில் கோவம் எதுவும் இல்லாதனால ஒரு சின்ன பூ மலர்வதை போல் அந்த அன்பு அவ்வளோ நேரம் கோவம் எல்லாம் மறந்து ஒரு அன்பாக மலர்ந்து அதுக்கப்புறம் அவர் கதை சொல்லி அதுக்கப்புறம் படப்படப்படம் எல்லாமே நடந்துருச்சு. கிட்டத்தட்ட எனக்கு அவர் 2009 தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை சார், 2009 தெரியும். இன்றைக்கி தான் மத்தியானம் பேசணும். அவருக்கு நேஷ்னல் அவார்டு வரும்போது நான் அவரை என்னோடய தென்மேற்கு பொருட்காட்டு படத்துக்கு ஆடியோ லான்ச்சுக்கு இன்வைட் பண்ண போனேன். நானும் அவர் மட்டும் தான் இருந்தோம். அவருக்கு வந்த மெசேஜ் எதுவும் நான் தான் படித்து சொன்னேன். ஃப்ளைட் டிக்கெட் எதுவும் நான் தான் படித்து அவருக்கு சொன்னேன் நான். ஸோ ஏதோ ஒரு பெரிய சர்க்கிள் ஒரு கம்ப்ளீட் ஆன மாதிரி இருந்தது. ஸோ இந்த படம் தொடங்கினதே ரொம்ப அழகான அற்புதமான ஒரு அனுபவம். அப்புறம் எங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனி சத்யஜோதி பற்றி ரொம்ப நாள் தெரியும். ஆனால் அவங்க 3ஆம் பிறை இதெல்லாம் அவங்க பண்ணவங்க, அது அங்கே தான் தொடங்கியிருக்காங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியம் சார். உங்கள் ப்ரொடக்ஷனில் வேலை பார்த்ததில் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் சார், ரொம்ப பெரிய சந்தோஷம் சார். இது இவ்வளோ படங்கள் பண்ண இந்த நிறுவனத்தோடு நான் முதல் முறை சேர்ந்து படம் பண்ணலேருந்து ரியலி ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. நாங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக படம் பண்ணோம் சார், ரொம்ப நன்றி அதுக்கு. அப்புறம் எங்கள் ஹீரோயின் நித்யாவோட நான் 2019 2020 19 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம், அதில் ஒரு சின்ன கெஸ்ட் ரோல். ஆக்சுவலாக அது ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம். அந்த டைரக்டர் அவங்க பேர் இந்து. ஸோ அவங்க நித்யா தான் நடிக்கிறாங்க, எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக இந்துவோட கதை அது பிடிச்சி போய் அவங்களுக்காக பண்ணலான்னு சொல்லி போனது அது. அப்போ ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு நல்லா எல்லாம் சேர்ந்து போய் ஒரு படம் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு பேசிட்டு வந்தது. அதுக்கப்புறம் இப்படி நடக்கும் எதிர்பார்க்கல. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு படம் நித்யாவோட ஒர்க் பண்ண ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரியான ஒரு படத்தில் அவங்களோட ஒர்க் பண்ணதாக பெரிய சந்தோஷம். படம் பார்க்கும்போது அவங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த கதாபாத்திரத்தில் நித்யாவை தவிர வேறு யாரையும் இமேஜினே பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க பண்ண எல்லா படத்துலையும் அப்படி தான் நினைக்கிறேன். நித்யா ஒரு படம் நடித்தாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல வேற ஒருத்தர் வச்சு பார்க்கவே முடியாது. அதுதான் நித்யா. ஏன்னா அது சும்மா வந்தோம், இது சீனு, இது டயலாகு, ஓகே இது கோரியோகிராஃபி, இதை நடிப்போம் அப்படின்லாம் இல்லை. அதை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு அது என்ன பண்ணலாமோ, இன்னும் எப்படிலாம் பண்ணலாமோ, டைரக்டருக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் சரியாக புரிஞ்சுட்டு அதை சரியாக பண்ணிடணும் மெனக்கிடக்கூடிய ரொம்ப அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட். நான் நித்யாவோட ஒர்க் பண்ணது ரொம்ப பெரிய சந்தோஷம். தேங்க்ஸ் நித்யா. அந்த படத்தில் நீங்கள் ரொம்ப நன்றி. பாண்டே சார் பற்றி சொல்லிட்டேன், சண்டே பற்றி தான் சொன்னேன். ஆனால் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனால் அது ஒரு பிரயாணம் மாதிரி வச்சுக்கோங்களேன். நம்ம ரொம்ப தூரம் பிரயாணம் போயிட்டே இருப்போம். அந்த பிரயாணம் செய்யப்பட்டு ஒரு 500 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணுறோன்னா ஒவ்வொரு கிலோமீட்டரும் மனசில் தங்காது. ஆனால் அது ஒரு 5-6 இடங்கள் எங்கேயாவது இளைப்பாறை இருப்போம், ஏதாவது இடத்த உட்காந்து ரசிச்சிருப்போம், எங்கேயாவது சாப்பிட்ருப்போம், எங்கேயும் சும்மா வெறும்னே இருந்திருக்கும். சில இடத்துல மேகங்கள் அழகாக இருக்குன்னு ரசிச்சிருப்போம், படங்கள் எடுத்திருப்போம். அந்த ஞாபகங்கள் மட்டும் அந்த பிரயாணத்தினுடைய மெமரிஸ். அந்த மெமரிஸ் திரும்பி ஒரு முறை நினைக்கும் போது அந்த பிரயாணத்துக்கு போயிட்டு வரலான்னு தோண வைக்கும். அந்த மாதிரி நான் அவரோட வேலை பார்த்தது ரொம்ப அற்புதமான பிரயாணத்தில் இருக்கக்கூடிய ஞாபகங்களில் முக்கியமான ஞாபகம் இயக்குனர் திரு பாண்டியராஜ் அவருடைய எழுத்தில் இயக்கத்தில் வேலை பார்த்தது. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும், அந்த மனுஷன் டார்ச்சராக இருந்தாலும், சில சமயம் சொல்லுவாங்கள்ல, இவரோட படத்தில் வரும், பசங்க படத்தில் வருவாங்க, யாராவது பையனை அடிக்கிறதுக்கு ஆள் கூட்டுப்போம் சின்ன ஒரு பையன் இல்லையா, அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனி எங்களை அடிக்கிறதுக்கு ஆள் வச்ச மாதிரி இந்த ஆள் தான் பாண்டியராஜ். அவங்க ரெண்டு பேரையும் நித்யா மேனனி விஜய் சேதுபதி வச்சு டார்ச்சர் பண்ணுங்க அப்படின்னு நினச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். சும்மா சொல்கிறேன், ஆனால் நிஜமாகவும் சொல்கிறேன். சும்மா மாதிரி நிஜமாக சொல்கிறேன், நிஜமாக மாதிரி சும்மா சொல்கிறேன். இது எப்படி சொல்கிறேன் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் படன்னு இருக்கும். ஆனால் நின்று அதை ரசித்து